நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சாவச்சேரி மண்டபத்துக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் சாவச்சேரி மண்டபத்துக்கு வந்து நாங்கள் திடீரெண்டு என்ன எல்லாம் போய்கிட்டு நிற்கிறவங்க பார்ப்பீங்க. அதோட வருஷம் பிறந்தாலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று சொன்னாலே உண்மையிலே வந்து ஒரு ஃபங்க்ஷனுகளும் அடிக்கடி ஃபங்க்ஷனுகள் கொண்டாட்டங்கள்லாம் கூடுதலாக வந்து கொண்டு. அப்போ இன்றைக்கும் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பூப்புனித நீராட்டு விழா பெரிய பிரம்மாண்டமான முறையில் நாங்கள் சாவச்சேரி பெரிய ஒரு மண்டபத்தில் செய்ய போயிருந்தோம். அப்போ எங்களுக்கும் ஒரு அழைப்பு ஒன்று தந்தது. அப்போ எங்களை வர சொல்லி அப்போ நாங்களும் அதுக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ கத்திரிலேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட வெயில் என்று சொன்னாலே பயங்கர வெயில். இப்போ நானும் குஷாயனியும் ஜெரோமியாக்கெல்லாம் பைக்கெலாம் வந்தது. இவியல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பாருங்க அப்படியே. இப்போ இவியலும் வெயில் படாமலுக்கு ஆக்கள் நைஸாக ஆட்டோவில் வந்திருக்கேன். இப்போ நாங்கள் வந்தது வெயிலில், அப்போ சரியான வெயில் ஒரு வகை சின்னங்களை கொண்டு இப்போ இன்றைக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னா பின்னுக்கெல்லாம் வாகனங்களெல்லாம் பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில் செய்து கொண்டிருக்கணும். அப்போ நாங்களும் முழுக்க போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி எப்படியான மண்டபம் எவ்வளோ பெரிய மண்டபம்னு சொல்லி. ஆனால் வீடியோ தட்டிலாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் எது ஃபங்க்ஷனுங்கள் செய்யக்குள்ளே வந்துட்டு இந்த மண்டபங்களை புக் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விருப்பங்களும் வரும். என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு பெரிய ஒரு மண்டபத்தில் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்போ நாங்கள் அங்கே போகிறோம். சரி, அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி ஃபங்க்ஷன்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு. எங்களோட வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் அது எங்களுக்கு தார பெரிய ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இது மாதிரி சொல்ல விரும்புகிறீங்களா? எங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் அப்படியே இல்லாதபடியே சரி, ஆக்களும் கொலிக்கிட்டு நம்மளே இப்போ தான் வந்து நல்ல சமயம் தான் வந்து கொண்டு இருக்கணுமா? வேறு லெவலில் நிற்கிறீங்களா? ரைட். ஓ இதான யாரும் கொஞ்சம் சிரிச்சு வழி எடுக்கணுமா? அப்படியே இங்கே பாருங்க அண்ணா, இங்கே வாங்க. வேர்த்துட்டு வெயில தானே பன்னீர் அடிங்க, பன்னீர். இம்பளா மண்டபம். சரி, அப்படியே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்காங்க. நல்ல ஒரு இது வந்து வச்சிருக்கேன், நல்ல ஒரு சிலையா. சரி, அப்படியே உள்ளுக்க போவோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு பெரிய மண்டபம் தான் பாருங்கள். மேலேயும் ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால மேல் பக்கமும் மேலேயும் அப்படியே அங்கால கீழையும் வந்து இருக்கக்கூடிய மேல் இடங்கள் இருக்காருங்க அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய மண்டபம் தான். உண்மையிலே ஃபேன் அண்ட் இல்லாமலுக்கு ஏசியும் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல் ஏசியும். ஆனால் உள்ளுக்க வந்தோன்னா வெக்க இல்லாமலுக்கு இருக்குது. அப்படியான ஒரு சூப்பர் மண்டபம் உண்டு. அப்படியே ஸ்டேஜை பாருங்க. அப்படி வந்து ஸ்டேஜும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் தான்.
சர்பத்தா ஆ சர்வத் தான் சர்வத் மாதிரியே இல்லைண்ணே
பிள்ளையோட சித்தி தான் இப்போ சுற்றி கொண்டிருக்கணும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி நகராட்சி மன்ற பெண் விழா மண்டபத்தின் சிறப்பு விழா நிகழ்ச்சிகள் என்று சொல்லி 2014ஆம் ஆண்டு நடந்த அந்த ஃபோட்டோ அதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்த முடிஞ்சு அப்படியே சாப்பாட்டுக்கு வந்துடும் பயங்கர கிரவுண்ட் தான் பாருங்க அப்படியே இங்கட ஆக்களை காணையிலேன்னு நான் அங்கே தேடி கொண்டிருக்கேன். ஆனால் இங்கே நல்ல புல்பொடி தான் பிடிச்சி கொண்டிருக்கீங்களா? ஆ பசி என்றா வயிற்ற பிக்குது அண்மையில். ஆ பசி கேளையாவா பசி பிக்குது. இங்கே ஜெரோமி இருக்கான் அவன் காணையில். இப்போ இதோட எத்தனை சாப்பாடு அடி நடக்குது? என்ன அப்படியா? எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்காங்க. வடிவா சாப்பிடுங்க. காலமையும் சாப்பிடாம இல்லை வலிக்கிற குசியில். ஓ சாப்பாடு சோறு பருப்பு கறி இங்கால வெங்காய சம்பல் இஞ்சால அப்பளம் மிளகாயெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சால கோழி டேவல். ஓ கோழி டேவல் இஞ்சால அப்படியே கோழி டேவலில் பார்க்கவே சூப்பராக இருக்கான். வேறு லெவலில் இருக்கான். நல்ல சமையல்லாம் சமைச்சிருக்கீங்க போல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து சாமத்திய வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்ப பாப்பீங்க உடுப்பெல்லாம் மாற்றப்ப நாங்க மாமி கிட்ட போனோம். அங்க போயிட்டு வந்தோடனே நம்ம போய் உடுப்பு கொண்டு போனேன். அப்புறம் உடுப்பு மாதிரி அப்படியே வீட்டை வந்தாச்சுன்னா யோவேல். ஓ நானும் வீட்டை போய் உடுப்பெல்லாம் மாத்திட்டு வந்தேன். இவிய உடுப்பு மாத்த இல்லை என்னடா இவேலுக்கு என்னடா கலட்ட பணம் இல்ல, கலட்ட விருப்பம் இல்லை. ஏன் கொண்டு போயிருக்காங்க? இல்ல இல்ல நாங்க வந்து நிக்கிற ஐடியா இல்ல. அப்போ உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா சாமத்திய வீடும் வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல ஒரு பெருசாத்தான் படிவா சிறப்பான முறையில செய்திருந்தது. எந்த விதமான குறைகளும் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதோட வந்து உன்னோட அந்த அக்கா எங்களோட கதைச்சப்ப உங்களோட யூடியூப் எல்லாம் பாக்குறேன். நாங்கள் உண்மையிலே உங்களோட யூடியூப் எல்லாம் நல்லது, நல்ல குக்கிங் எல்லாம் போடுற நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க உங்களோட யூடியூப்ல போடணும்னு சொல்லி அந்த அக்கா எங்களை சொல்லியிருந்தோம். அதை கேட்டோன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு சொன்னா சில பேர் ஏற்கனவே நாங்கள் ஒரு பர்த்டே வீடு எடுத்து நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு எடிட்டிங் எல்லாம் செய்து அப்லோட் பண்ண பிறகு எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வருது. அந்த யூடியூப் அந்த வீடியோ அந்த ஃபங்க்ஷனை நீங்க அதில் போடாதீங்க, அது வேணாம் போட வேணாம்னு சொல்லி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லி அப்ப நாங்கள் போட்டதுக்கு பிறகு அழிக்க சொல்லி நாங்கள் அதெல்லாம் அழிச்சிட்டோம். ஆனா உண்மையிலே இந்த அக்கா எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த யூடியூப்ல எங்கட அந்த ஃபங்க்ஷனை நீங்க போடணும், அது போடுறதால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படி என்று சொல்லி அதுதான் எனக்கு விருப்பம் அப்படி என்றும் அந்த அக்கா சொல்லி எல்லாருக்குமே இப்படியான ஒரு உள்ளங்கள் வராது. சில பேர் போட விருப்பம் இல்லாம இருப்பினும் சில பேருக்கு மேல இப்படி ஒரு போடுறதுக்கு விருப்பம். அதோட நான் யூடியூப்ல போட்டோம்னு சொன்னால் காலமா தலைமுறைக்கும் அந்த வீடியோ அப்படி இருக்கும். ஓ இப்ப சிடியில போட்டா குறிப்பிட்ட நாள்ல அது இல்லாமலுக்கு போயிடும். அப்ப அப்படியான போட சொல்லி அப்ப நாங்களும் போய் எடுத்த நாங்கள் உண்மையிலே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வித்தியாசமான முறையில அங்க செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் அதை உண்மையில முதல்ல எங்களுக்கு பார்க்கல ஒரு பெரிய ஒரு அதிசயமா இருந்தது. என்னன்னு சொன்னா அந்த ஆலாத்தி எடுக்கிறது, மற்ற அந்த தாய் மாமன் செய்ய வேண்டிய அந்த முறைகள், தாய் மாமன் உண்மையிலே அந்த 2 தாய் மாமனும் அந்த மருமகளுக்கு அரி அப்படி தூக்கி கொண்டு வரையக்குள்ள பாத்தீங்களா நீங்க? பாக்கக்குள்ளே ஒரு சந்தோஷமா இருக்கு. உண்மையில ஒரு வித்தியாசமான முறையில நாங்களும் ஒரு நாளும் பார்த்ததும் இல்லை. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? போற இல்ல இது வந்து உண்மையிலே அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி உண்மையிலேயே அந்த குடும்பம் வந்து கலந்து ஆலோசிச்சு நல்ல ஒரு ஹாப்பியா இருக்கு. நம்ம அதுலயே பார்க்கவே அவள்கிட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதுல விளங்குது. அப்ப அந்த மருமகளுக்காரியை 2 பேரும் தூக்கி கொண்டு வர முன்னுக்கு அழகான ஒரு டான்ஸும் அது போய் கொண்டிருக்கேன். ஓ அது நல்ல ட்ரெண்டிங்கான பாட்டு உண்டு. அப்ப அந்த பாட்டையும் கேட்டு அந்த பிள்ளையெல்லாம் டான்ஸ் எல்லாம் பழகி ஆடிக்கொண்டிருக்கு. உண்மையிலே பார்க்கலே உண்மையில ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா உண்மையாவே நல்ல வடிவா அரேஞ்ச் பண்ணிருக்கணும். வடிவா அரேஞ்ச் பண்ணிருக்கணும்.
அதோட முக்கியமா சொல்ல போனோம்னு சொன்னா சாப்பாடு சாப்பாடு வந்து உண்மையிலே ஒரு நல்ல சாப்பாடு. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ஓ பின்ன சட்டப்படி சாப்பாடு குறை சொல்ற அளவுக்கு சாப்பாடுல வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்ல. எல்லா சாப்பாடுமே ஒரு டேஸ்டா வந்து இருந்தது. எனக்கு நாங்கள் வடிவா போட்டு சாப்பிட்டது எந்த வித குறையுமே இல்ல. நல்ல சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டோம். வயிறெல்லாம் புல்லாயிடும். சும்மா சாப்பாட்டுல உண்மையிலே நல்ல ஒரு சமையல்காரரை பிடிச்சிருக்கணும். நிறைய பேர் தானே அவ்வளவு பேருக்கு சமைக்கிறதுக்கு டைமும் இருக்காண்டபடியா சமையல்காரரை பிடிச்சு. ஆனா உண்மையிலே நல்ல சாப்பாடுல குறை இல்லை. உண்மையிலே நீங்க வந்து வாராக்கள் கூடுதலா சாப்பாட்டை தானே விரும்புறது. அப்ப சாப்பாடும் எந்த வித குறையும் இல்லை. நல்ல நீட்டா நல்ல ஒரு வாய்க்கு நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடும் நீங்க செய்திருந்தீங்க. உண்மையில சாப்பாடு நல்லம். அதோட மற்றது என்னன்னு சொன்னா அந்த மண்டபத்தை உண்மையில சொல்ல போனா நாங்கள் உள்ளுக்க போனோடனே பார்த்தா பெரிய ஒரு ஸ்டேஜ் கிட்டத்தட்ட அதுக்குள்ள ஒரு 500-600 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவு பெரிய ஸ்டேஜ். நல்ல ஸ்டேஜும் நல்ல லைட்டும் அதோட ஃபேன் அண்ட் இல்லாமலுக்கு ஏசி போட்டிருந்தோம். ஆனா அதுக்குள்ள போனோன்னு தான் உண்மையிலே வேர்வை எல்லாம் இல்லாம வெளியில விட்டு ஏண்டா வெளியில போவோம்ன்றது. ஆனா அப்படியான ஒரு நல்ல மண்டபம், சிறப்பான ஒரு மண்டபம், நல்ல ஒரு மண்டபத்தையும் அப்படி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கணும் இப்பத்திய இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. மத்தியான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த அக்காவுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னடா எங்களோட வீடியோக்கு நீங்க வந்து உங்களோட நிகழ்வை வந்து போட சொன்னதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரியான ஒரு நன்றியை நாங்க உங்களுக்கு வந்து தெரிவித்துக் கொள்றோம். அதோட அதைத்தான் அவியல் விரும்பி இருந்தது. கட்டாயம் நீங்க இதுல போடுங்க. அது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். சரி, அப்ப சந்தோஷமா எல்லாம் போயிட்டு வந்தது. உண்மையில ஒரு நல்ல சந்தோஷம். எல்லாமே நல்ல ஒரு திட்டமிட்டபடியா நீங்க நல்ல ஒரு திட்டமிட்ட முயற்சியில செய்யறீங்க. வெற்றிகரமா செய்த நீங்க குறை சொல்றதுக்கு உண்மையில ஒன்றுமே இல்ல. நல்ல பெஸ்டா செய்த நீங்க போயிட்டு வந்தது. சாரி கலட்ட விருப்பம் இல்ல கலட்டிட்டு என்ன திரும்ப சனம் சொன்னா பயங்கர கிரௌட். நிறைய பேருக்கு சொல்லி வெளி மாவட்டங்கள்ல எல்லாம் இருந்து நிறைய பேர் ஆக்கள் வந்திருந்தீங்கன்னா உண்மையில சனம் வந்து நிறைய சனம். அதோட முக்கியமா என்னன்னு சொன்னா அந்த தாய்மாமன் சீரான்னு சொல்லி இப்ப ஒரு 4 மணி 5 மணி தான் அதை செய்ய போறோம். திரும்ப தாய்மாமன் கொடுக்க வேண்டிய சீர்கள் அதுன்னு சொல்லி அப்ப அது வந்து எங்களுக்கு உண்மையிலே எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. அந்த ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட 5-5:30 பிறகுதான் செய்வேன். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து இங்கால வரையிலாது. அதோட இன்றைக்கு கரண்டுகளும் இல்லை என்றதை கேள்விப்பட்ட நாங்கள். மற்றது நாளைக்கு ஜெரோமிக்கு ஸ்கூல் அதாண்டபடியா நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் எடுக்க இயலாது. அப்ப நாங்கள் வேலைக்கே வீட்டை வந்துட்டோம். அப்ப இதோட நாங்களும் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் சந்திக்கிறோம். பாய்.